இந்தியா இதுவரைக்கும் உலகத்துல பெரிய பெரிய நாடுகளிடம் இருந்து தான் நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிட்டு இருந்தோம். அதுவும் பர்டிகுலரா பிரான்சிடம் இருந்து சீட்டா, சேட்டாக், சீட்டல், அதை தாண்டி யூஎஸ் இடம் இருந்து அப்பாச்சி, சினுக், இதை தாண்டி ரஷ்யாவினுடைய KA-28, KA-31 எத்தனை ஹெலிகாப்டரை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். பட் இது டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பெரிய லெவல்ல பாதிக்கும் வருங்காலத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா சொந்தமா நம்ம ஊர்லயே ஹெலிகாப்டர் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா பிராஜன் ஹெலிகாப்டர் ஆகட்டும், துரு ஹெலிகாப்டர் ஆகட்டும், அந்த வரிசையில இப்பொழுது லைட் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹெலிகாப்டரை தயாரிச்சுட்டு வர்றாங்க. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்க போகுது? சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா? அதே மாதிரி இதுல எந்த மாதிரி முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, இந்தியா எதற்காக இதை கொண்டு வர்றாங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையாதான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வரலாற்றுல கிட்டத்தட்ட 1960 இருந்து சீட்டா, சேட்டாக் ரெண்டு முக்கியமான வகை ஹெலிகாப்டரை வெளிநாட்டுல இருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா பிரான்சிடம் இருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரியா சொல்லணும்னா இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட 180க்கு மேற்பட்ட சீட்டா, சேட்டாக் ரெண்டு முக்கியமான ஹெலிகாப்டர் நிறைய அவைலபிள் இருக்கு. பட் இதுல கிட்டத்தட்ட 70% ஹெலிகாப்டர் எல்லாமே லைஃப் முடிகிற தருவாயில் இருக்கு. சரியா சொல்லணும்னா 30 வருஷத்துக்கு மேல ஆகி இன்னும் இயக்கிட்டு வரோம். அதை எல்லாத்தையும் போக ஒரு சில ஹெலிகாப்டர் ஆகட்டும் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தா வருங்காலத்துல நிறைய சிக்கல்கள் ஆகும். அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெலிகாப்டரை மாத்துறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அதுவும் பர்டிகுலரா சைனா மற்றும் பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளை கவுண்டர் அட்டாக் பண்ணணும், நம்முடைய எல்லை பகுதியை பலப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கணும். அதற்காக இந்தியா இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக லைட் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹெலிகாப்டரை இந்தியா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதற்காக 2021லயே இந்தியா 12 ஹெலிகாப்டர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் இந்தியன் நேவிக்கும் இதுல 6 2 ஹெலிகாப்டரை நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஆக்சுவலா அது இன்னும் கூடிய விரைவில் டெலிவரி ஆக போகுது. சரியா சொல்லணும்னா 2025 எண்டுக்குள்ள ஆக போக அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சீட்டா, சேட்டாக் இந்த ரெண்டு வகை ஹெலிகாப்டரையும் டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணணும்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 400 ஹெலிகாப்டராது வேணும். அதற்காக நம்ம பிராஜன் ஹெலிகாப்டர், ALH துரு இந்த மாதிரி பல ஹெலிகாப்டரை இந்தியாவிலேயே சொந்தமா உருவாக்கி நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது எல்லாமே உடனடியா நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதற்காக ரொம்ப தூரம் உழைக்க வேண்டியது இருக்கு. அதற்காக நம்ம உதவி செய்ய காத்திருக்கிறதா இந்த HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். அவங்க உள்ளிறங்கி நிறைய வேலையை இந்தியாவுக்காக செய்ய காத்திருக்காங்க. அவங்க தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்கனால வருஷத்துக்கு 30 ஹெலிகாப்டர் மட்டும் தான் தயாரிக்க முடியும். அதுவும் ஃபியூச்சர்ல எங்களால 60 ஹெலிகாப்டர் அளவுக்கு ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ண முடியும். அதுக்கு நீங்க அதிகமான ஆர்டர்ஸ் கொடுத்தாதான் எங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க நமக்கு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா இந்தியா எப்படி 60 to 70 வருஷமா இந்த முக்கியமான சீட்டா, சேட்டாக் இந்த ரெண்டு முக்கியமான ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல எப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்னுடைய வேகம் அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்துல 185 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய சக்தி இருந்தது. இது எல்லாத்தையுமே விட இது ஃபுல் அண்ட் ஃபுல் 3 டிபார்ட்மெண்ட்லயுமே மெயினா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்தியன் ஆர்மி ஆகட்டும், இந்தியன் நேவி ஆகட்டும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் 3 டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் இது ரொம்ப சிம்பிள் டிசைனா இருக்க காரணத்தினாலையும் அது ஈஸியா எந்த இடத்துல ரிப்பேர் ஆனாலும் மெயின்டைன் பண்ண முடியும். உடனடியா படையை கொண்டு வரக்கும், படையை தூக்கிட்டு வெளியே போறக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதனால இந்தியா இதை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே தாண்டி இது கிட்டத்தட்ட 20,000 அடி போகக்கூடிய பவர் இதுக்கு இருந்தது. சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடிய பவர் இதுக்கு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட 6.3 கிலோமீட்டர்ல கூட மலையில கூட கொண்டு போய் லேண்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி பகுதியில காற்றினுடைய வேகம் சுத்தமா இருக்காது, அதாவது ஆக்சிஜனே இருக்காது. இந்த மாதிரி இடத்துல கூட ரொம்ப சூப்பரா லேண்டிங் ஆகி ஒர்க் பண்றதுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் இந்தியா இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க பிரான்சிடம் லைசன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியா எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறது?
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய டிஃபென்ஸ்ல வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற சதவீதம் அப்படிங்கிறது ஒரு 75% இருந்துச்சு. பட் இன்னைக்கு அப்படியே டோட்டலா மாறி 25% வரைக்கும் டோட்டலா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம குறைச்சிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம நாட்டினுடைய உற்பத்தியை அதிகரிக்கணும். எல்லாமே நம்ம நாட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எதையுமே வெளிநாட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியா வந்து மாத்துறதுக்கு மெயினான காரணம் அப்படின்னா எல்லா டெக்னாலஜியும் ஓல்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எதிரி நாடுகள் எல்லாருமே ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி நோக்கி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்முடைய கிளைமேட் ஆகட்டும், சுச்சுவேஷன் ஆகட்டும் டோட்டலாவே மாறுது. இது எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னா இந்தியா புதிய ஹெலிகாப்டர் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. அதனாலதான் இந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வெயிட் கிடையாது. சரியா சொல்லணும்னா 3 டன் அளவுக்கு மட்டும்தான் வெயிட் இருக்கு. இது எல்லாத்தையும் விட இதனுடைய இன்ஜின் அப்படிங்கிறது சக்தி வகை வேரியண்ட்டை இதுல வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு தர்றாங்க. அதை எல்லாத்தையும் விட இது வந்து 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 350 இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஆக்சுவலா இதனுடைய ஆல்டிடியூட் வந்து கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. ஆக்சுவலா அவ்வளவு உயரத்துல போனா தான் இந்த லடாக், சியாச்சின் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் போய் நம்ம சர்வே ஆக முடியும். ஆக்சுவலா நார்மலான சமதள பகுதியில அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. பட் மலை மாதிரி பகுதியில நம்ம கண்காணிக்கணும், எதிரியை கண்காணிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அதனால இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு DRDO டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஹெலிகாப்டர்ல எத்தனை பேர் அமர முடியும்னா 2 பைலட்டு கூட 6 பேசஞ்சர் வந்து அமர்ந்துட்டு போக முடியும். ஆக்சுவலா இது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மெடிக்கல் சமயத்துல இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதை விட இதுல எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுல கிளாஸ் காக்பிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியா மாத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுல மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அதாவது மற்றதை கம்பேர் பண்ணும்போது அது எல்லாத்தையும் விட இதுல ஹை மேனபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த ஹெலிகாப்டர்ல. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எந்த ஒரு சிக்கலான இடங்களிலும் ஈஸியா வந்து லேண்டும் ஆக முடியும், டேக் ஆஃபும் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த ஹெலிகாப்டர்ல இருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த ஹெலிகாப்டர்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து எல்லா இடங்களிலுமே ஆப்ரேட் பண்ண முடியும். ஆக்சுவலா வெயில் ஜாஸ்தியா இருக்க ராஜஸ்தான் மாதிரி பகுதிகளிலும் ஈஸியா வந்து ஒர்க் பண்ண முடியும். அதை தாண்டி லடாக் ஆகட்டும், சியாச்சின் பனிப்பாறை ஆகட்டும் இந்த மாதிரி மலைப்பகுதியிலும் யூஸ் பண்ண முடியும். சரியா சொல்லணும்னா அங்க டெம்பரேச்சர் -40 டிகிரி கூட இருக்கலாம், இல்ல ராஜஸ்தான்ல +40 டிகிரி கூட இருக்கலாம். ஆக்சுவலா 2 பகுதியிலுமே யூஸ் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் விட நம்ம வந்து படையை வந்து உடனடியாக கொண்டு வரணும் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல நம்முடைய எல்லை பகுதியில அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது படையை கொண்டு வரதா இருந்தாலும் சரி, படையை வந்து டக்குன்னு வந்து ரிமூவ் பண்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்த ஹெலிகாப்டர் வந்து சிறப்பா செயல்படும். அதை தாண்டி இதுல மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலா மெடிக்கலுக்கு எந்த பர்பஸ்க்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பர்டிகுலரா மழை வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, உடனடியா இந்த எமர்ஜென்சி கிட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் வந்து சரியா உதவியா இந்தியாவுக்கு கொடுக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயத்தை பேசணும். இந்த ஹெலிகாப்டரை யாரு தயாரிக்க போறாங்க, எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதை வந்து HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கர்நாடகால தயாரிச்சிட்டு இருக்காங்க. சரியா சொல்லணும்னா டமக்கரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் இதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வருஷத்துக்கு 30 ஹெலிகாப்டர் மட்டும்தான் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இப்ப இருக்கு. பட் அவங்க வந்து ஃபியூச்சர்ல எங்களால 60 ஹெலிகாப்டர் ஒரு வருஷத்துல தயாரிக்கக்கூடியதாக நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது எதிரிய தாக்குமா தாக்காதா, அதுவும் பர்டிகுலரா சைனா மற்றும் பாகிஸ்தானுடைய ஹெலிகாப்டர் ஆகட்டும், ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், மிசைல் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே தாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா முடியும். ஆனா பெரிய லெவல்ல தாக்க முடியாது, சிறிய அளவில் மட்டும்தான் தாக்க முடியும். அப்படி இல்லை என்ன வச்சிருக்காங்கன்னா ராக்கெட் பார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கன்னை வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 70 mm சைஸ் மட்டும்தான் இருக்கு. இதனால
ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட 7 to 10 முறை மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். இதுவும் பர்டிகுலரா ஹெலிகாப்டருடைய சைடு பகுதியில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதை வந்து மெயினா மிலிட்டரி டேங்க் ஆகட்டும் அல்லது ஏர்கிராஃப்ட் ஆகட்டும் மிசைல் ஆகட்டும் இதன் மூலமா பெரிய அளவில் தாக்க முடியாது. ஆக்சுவலா இது எப்படின்னா இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் ஏர்கிராஃப்ட் எல்லாமே முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து சப்போர்ட் ரோல் மட்டும் தான் பிளே பண்ண முடியும். இது எல்லாத்தையும் விட இதுல மிஷன் கன்ராட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 7.62 mm ஒரு சின்ன அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதன் மூலமா ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட 100 முறை வந்து கன் வந்து எதிரியை அட்டாக் பண்ணும். ஆக்சுவலா இதன் மூலமாவும் எதிரியை வந்து பெரிய லெவல்ல தாக்க முடியாது. பட் இது வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு, அதாவது தன்னை பாதுகாத்துட்டு எதிரியை அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அட்வான்ஸான சென்சார் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இப்போ இந்தியா வந்து இப்ப கரண்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது 2025 ஸ்டார்டிங்லயே வர வேண்டியது. பட் இதுல நம்ம ஒரு சில விஷயங்கள் வெளிநாட்டுல இருந்து வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்திடம் இருந்து, பிரான்சிடம் இருந்து நம்ம ஆட்டோ பைலட் சாஃப்ட்வேரும் ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் ரெண்டையுமே அங்கிருந்து தான் தயாரிச்சு வாங்கணும். ஆக்சுவலா அதுல நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா மிகப்பெரிய டிலே ஆச்சு. இப்போ சக்சஸ்ஃபுல்லா 6 ஹெலிகாப்டர்ல நம்ம பொருத்தியாச்சு. பட் பொருத்திட்டாலும் நம்ம சோதனை செய்யறதுக்கு இங்க ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால உடனடியா அதை நெதர்லாந்து கொண்டு போயிருக்காங்க. அங்க சோதனை வெற்றிகரமா முடிஞ்சுச்சுன்னா அதன் பிறகு ஒவ்வொன்றா டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்காக தான் இந்தியா வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை எப்படி கணக்கில் எடுத்துட்டு நம்ம முன்னாடி போக போறோம். அதுவும் பர்டிகுலரா வெளிநாட்டுல இருந்து நிறைய வந்து பிராஜன் ஹெலிகாப்டர் ஆகட்டும், சினூக் ஹெலிகாப்டர் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையுமே குறைச்சிட்டு நம்ம பிராஜன் ஹெலிகாப்டர், ALH துருவ், இப்ப இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் இந்த மாதிரி ஹெலிகாப்டரை இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணாதான் நம்ம வந்து முன்னேற முடியும். அடுத்த ஸ்டெப் நோக்கி எதிரியா அழிக்கவும் முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.